எப்படி வாங்கணும்? ராஜேஷ் எங்க பார்த்து சொல்லிக்கலாம். ஓகே ஓகேவா போயிட்டான். இப்போ நீங்கள் அங்கே போயிடுங்கண்ணே. நீங்கள் அங்கேருந்து ஜூம் வச்சுக்கோங்க. அக்கீழேருந்து அவர் டைம் வச்சு போகிறேன். இப்போ நீங்கள் கீழே இருந்து வச்சுருக்கேங்கண்ணே. இல்லை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கீழே இருந்து எடுத்துக்கோங்க. அங்கேருந்து அவர் எடுத்து கீழே போங்க. கீழே போங்கண்ணே. கீழே இருந்து ஜூம் வாங்கிண்ணே. கீழே நீ கீழே கீழே போனேன். கீழே வாங்கி கீழே வாங்கி நம்பட்டுக்குவா அந்த மைக்கு வச்சிருக்கேன். மைக்கு யார் வக்கீல் சுரேஷா? நம்ம இவரு அந்த அண்ணன் கூட தான் இருக்கு. எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஏன்னா இவங்க பெண்கள் ஆறுதல் இருந்துப்பாங்க. ஒரு 30,000 போட்டுடலாம். ஒரு
15,000 எவ்வளோ முடியுமா ட்ரை அது மாதிரி இருக்கும். அது மேடை நல்லா பண்ணி கொடுங்க. நல்லா பண்ணி வெந்நீர் திரையை வச்சுட்டு அங்கிட்டு போகணும் தான் அடிச்சுட்டு இருக்காங்க. வச்சிருக்கல எவனும் கண்ணறாப்புல அம்மாடு சுரேசனே வைக்கிறது இல்லை. 200 அடி எதுக்கு? அதுல என்ன 200 அடி போட்டாலும் எடிட் சும்மா இருக்கும். நம்ம படம் போடுறது பாட்டு போடுறது தெரியாது. கும்மி அடிச்சாலும் கூட ஒரு ஓரத்துல ஏதோ நின்று ஆடிட்டு இருக்காங்க மாதிரி இருக்கும். நீங்க நம்ம 234 பேர் இருக்கணும். அதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம என்ன அந்த திரை இருக்கட்டும். இது பண்ணிட்டு பாடல் போடும்போதெல்லாம் பாதை அப்படி இப்படி வந்துட்டா கூட போதும். இந்த ஓரத்தில் கூட்டி இந்த பக்கத்தில் சிங்கம் கட் பண்ணி அதுக்காக துண்டிச்சு அண்ணன் சொல்றது அங்கிட்டு வேணாம் அண்ணா, அங்கிட்டு வேணாம் 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 அடிச்சிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை வேணாம் வேணாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சென்டர் பாயிண்ட்ல இருந்து பாத்துக்கோங்க. இதில் தான் உட்காந்துக்கிறாங்களா? ஆமாண்ணே. ஒரு நாள் இங்கே நின்றுக்கிறேன்னா இவ்வளோ பெருசு சென்டர் பாயிண்ட் எது? சென்டர் பாயிண்ட் நீங்க நிக்கிறது பாத்துக்கோங்க. இவ்வளோ இடமா ஒரு மனுஷனுக்கு எதுக்குடா இவ்வளோ கொடுக்குறீங்க? மொத்தம் கலை நிகழ்ச்சி ஆர்டர் பண்ண இல்லை இது வரைக்கும் வந்துருவாங்க. இப்போ எதுல இருந்து சேர் போட போறோம் நம்ம கீழே இது வந்து சீட்டுக்கு முன்னாடி வருதுங்க. சொல்லு போல அண்ணா போவேண்ணா போதும் போதும்ண்ணே. அவர் தான் வேணாங்கிறாரு. இது நடு இங்கே தான் சரிதான் என்ன நம்ம அளவா இருக்கான்னு ஆமாம் ஈவனா யாரும் கிடையாது. பல்லாம் ஏய் 20 வரைக்கும் டிக்கெட்டு 16 அடி விட்டுறேன். 16 அடி. சரி. இது எத்தனை அடி? இது 8 அடி, இது 16 அடி. அதுல இருந்து இது வரை 16. இந்த ரெண்டையும் விட்டுருங்க. சரி சரியா? இது ரெண்டு சேரா? ஒரு சேர் ஒண்ணுதான். ஒரு சேர்.
இருந்து நீ உட்கார இப்படி உட்கார இதுக்கு மேல தானே எல்இடி என்ன அவருக்கு உட்காரு ஒரு சேர் எடுத்துருவாப்பா. இங்க ஒருத்தர் உட்காருவார்ல அவர் தலைக்கு மேல தான் இன்னும் மேல தூக்குறேன். என்ன ஆயிடுச்சு? காலியா தரணும். தலைக்கு மேல கண்டென்ட் கீழ வரைக்குமே இல்ல. ஏன்னா இது மறையாம ஒரே இதுல எல்லாரும் நிக்காம ஒரே இதுல கரியால்ல ஒரே இதுல நிக்காது. போட்டு அதுக்கு மேல வைங்க. ஏன்னா இங்க இருக்கிறவர் அங்க இருந்து பார்க்கும்போது இன்னொன்னு 230 வரிசையா உட்காந்துருவாங்க. கம்ப்ளீட்டா மறைச்சிடும். இதோட உயரத்துல இருந்து இதுல இருந்து தொடங்கி இப்படி மேல போனாதான் அவன் பாக்குறவனுக்கு கண்டென்ட் கீழே வரைக்கும் கொண்டு வர மாட்டாங்க. அது தேவையில்லை. 2 அடி விட்டுட்டு தான் கண்டென்ட்டே போடுவோம். இருந்தாலும் அந்த எல்இடிங்கிறது நீங்க கீழே வந்து ஒரு பச்சையா நாங்க என்ன கொடுக்குறோமோ துணி அதே மாதிரி பச்சையா இங்க ஒன்று அடிச்சு வேண்டியதான். அடிச்சா அதுக்கு மேல எல்இடி வச்சு ஒரு 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 இது ஒரு இது ஒரு 2 அடிக்கு 3 அடிக்கு ஒரு 2 அடிக்கு என்ன போடுறாங்க? என்ன போடுவீங்க அதை? என்ன பண்ணாங்க? போடலாம் அதை. ஸ்டாண்ட் இருக்குல்ல. இந்த பாருங்க இப்ப இந்த இடத்துல இந்த தலைக்கு மேல ஒரு பச்சையா நாங்க கொடுக்குறோம். கீழே எல்லாம் பச்சை தான் கொடுக்குறோம். அதே மாதிரி பச்சையா மேல திரை போச்சுன்னா அது சரியா அப்படித்தானே வரைஞ்சி கொடுத்துருப்பீங்க. அப்படி சொல்லலாம். 2 அடி போட்டுடலாம்ல. உடனே போடலாம். போடலாம்ல. 4க்கு 4க்கு 2 இதுக்கு மேல ஒரு 4 அடி வேணும். 2 அடி. அது மேல இது திரை வந்துடும். ஆமா, அதுக்கு மேலதான் வருது. இங்க 4 அடி வரணும். 4 அடி இல்ல கேப் 8 அடி போட்டுருக்காங்க. கேப் 4 அடி எடுத்துக்கிறோம். 4 அடி தான் கேட்டோம். எப்படி சேஃப்டிக்கு இருக்குன்னு போட்டாச்சு. நம்ம வேணாலும் ஒரு உள்ள தள்ளி வைக்கலாம். இதுக்கு மேல சப்போர்ட் 20 அடிக்கு வருது. இல்ல நீங்க நல்லா நேரம் எடுத்து உறுதியா பண்ணுங்க. 6 அடி கூட 4 அடி எடுத்துக்கிட்டு மேல பின்புல 4 அடி நமக்கு போதும். எல்இடி எவ்வளவு வரும்? 4 அடி தான். அது அதுதான் வலுவா இருக்கும். ஆமா. பின்னாடி நிறுத்துறீங்கல்ல, ஆமா. அது வலுவா சப்போர்ட் தான் போடுறோம். அவனை கொடுத்து சரிதான். கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க. இந்த இடம் காலியா வருது இல்ல, அழகா ஒரு துணி தப்பி அழகா பச்சையில அந்த பானியை வச்சுக்கலாம். கிரீன் பிரிண்ட் போட்டு விட்டுறேன். பிரிண்ட் போட்டு அப்படியே வச்சிர வேண்டியதான். பச்சை பிரிண்ட் ஃப்ளெக்ஸில் பிரிண்ட் போட்டு 200 அடிக்கு வச்சிர வேண்டியதான். கிரீன் மேட் வந்துருதுண்ணே. கிரீன் மேட் அப்படியே கீழே இறக்கிடுறேன். அவ்வளவுதான். அப்படியே மடிச்சு கார்பெட்டே இறக்கிடுறேன். இறக்கிறீங்களா? கார்பெட்டே கார்பெட்டே இறக்கிறேன். இறக்கிறீங்க. அப்படியே இறக்கி அதான் ஒரே யூனிஃபார்மா இருக்கும். ஒரே கிரீனா இருக்கும். தம்பி கொஞ்சம் நாருக்கு டைப் அதெல்லாம் பக்கம் வேற தாய். அது 230 அடி. அண்ணா அண்ணா இவரு சுரேஷ் தானே? கைப்பிடி கொஞ்சம் துணி போட்டு பிளாஸ்டிக் தெரியாம துணியை போட்டு துணி போட போட்டு வேண்டியது. அது ரீபிச்சர் மாதிரி. ஆமா ரீபிச்சர். இந்த பொடியெல்லாம் இறங்குனதெல்லாம் சரி பண்ணிப்பா. இறங்க விடாது. எல்லாம் தூக்கி தூக்கி மேலே இருக்க கட்டி காற்று. ஏன்னா திறந்த வழியா இருக்கனால காற்று ஒரு தம்பி திறந்த வழியா இருக்கனால காற்று வீசினால இந்த வர அதெல்லாம் சுற்றிக்கிடுச்சு. சரி பண்ணுங்க. அந்த மாதிரி போகவே நம்ம 20 கூட எனக்கு சரி பண்ணுங்க.
அது 4வது கொடி சாஞ்சி. ஆ சரி பண்ணி 4வது கொடி சாஞ்சிருக்கு, 5வது கொடி இல்லைண்ணா அது சரி பண்ணிட்டு இந்த கொடியில் அது பண்ணுவோம். அங்கே இறங்கி இருக்கிறதெல்லாம் சரியாக பண்ணி இதெல்லாம் இதுக்கு விளக்குக்கா விளக்குக்கு தானே விளக்கு. இது நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கு. ஸ்பெஷலாக என்கரேஜ் பண்ணிருக்காங்க. அப்பப்போ சொல்லிடுறோம். நாளால் எழுதி வச்சுக்கணும். எல்லாம் வாங்கி கொடி டெஸ்ட் எடுத்தாச்சு. இந்த ரோ வந்து கொஞ்சம் நகர்ந்து தம்பி தான் பிடிக்கும். இந்த தெளிவாக கேட்டுக்கீங்க. இதெல்லாம் ஒரே அலைவரிசையாக இருக்குது பற்றில இந்த இடத்துல ஒன்று முன்னாடியும் பின்னாடி அவனை கொஞ்சம் சரி பண்ணி ஒரே சுற்றுலாம் இது பண்ணிடுறேன். ஒரே நேர்கோடு. அந்த கீழே கொஞ்சம் கம்ப்யூட்டர் சொல்லிங்க அந்த மாதிரி சரி ஒன்று கூட அப்படி ஆகக்கூடாது. இல்லாமல் முன்னியில் வந்து இறுக்கமாக பண்ணிட்டு இருந்தேன். சரியா பார்த்துக்கேன். நல்லா பண்ணு. இது கைப்பிடிண்ணே சில்வரில் வந்துடுது. மேலே கைப்பிடி பூ வெறுமனையாக வைக்கிறேன். சைடு மாதிரி பேனர் மாதிரி உழவை தலை அது அங்கே வந்து சைடில் சொல்கிறீங்களா? இப்படி அடைக்க சொல்கிறீங்களா? வெறுமனே எதுக்கு போடுறாங்க? சின்னத்தை போட்டு அந்த பக்கம் இதே மாதிரி இதில் இது வந்து எப்படி இருக்கும்? இது ஒன்றும் இல்லை. தேவையில்லையா? அடைக்கணும். அடைச்சிடும். அடைச்சிட்டு சின்ன சின்னத்தை வச்சு விடு. விவசாயம் அப்படி வச்சு விட்டு விட எல்லா பக்கமும் சின்னத்தை வச்சிருவா. வச்சிட வேண்டியதா? சின்னத்தை வச்சாதான் நம்ம எல்லாமே வச்சிருவாங்க. விரும்புகிற திசையெல்லாம் இங்கே அடிக்கிறதா அடிக்கிறாங்கன்னு ஒன்று இப்படி ஒன்று அந்த பக்கம்னா அந்த பக்கம். நேற்று அழகனா மாநாட்டு ஊருக்காரன் தானடா ஊரில் மாநாடு. அப்போ நான் வேற கட்சி சாப்பாடு இந்தா இதெல்லாம் உள்ள உள்ள கீழே வந்து பார்த்துக்கிட்டு சரி உள்ள வைக்கிறது இந்த உள்ள சார் சரி பார்த்துக்கிறேன். ஒரு முறை அப்படியே உள்ளே போயிட்டு வாங்க. பண்ணை பார்த்துட்டு இருக்காரு, உள்ளே போயிட்டு அப்படியே அந்த மீனிங்கில் பண்ணை பார்த்துட்டு இருக்காரு. அங்கே போய் அப்படியே ஃபுல்லாக ஒரு 2 வருஷம் தருங்க. ப்ரெஸ் மீட் தருவார்.
ராஜராஜன் அரசு கரத்தார் தள்ளுபடி முதல்ல வந்து அதிகாரத்தில் அது பெரும்புழுக்கு தெரியும் பெரும்புழுக்கு தெரிஞ்சு பிறகு பெரும்புழுலாம் போடும் உரன் மாறன் அறவட்டம் இருங்க உரன் மாறன் போட்டு கீழே பெரும்புழுகு உண்மையான பேர் நாங்கள் நிற்கிறேன் நான் கொடுக்குறேன் பேர் தெரியாமல் பிரிச்சுக்க கூடாது ராஜராஜன் பேர் பிள்ளைகளுக்கு அதில் சுவரன் மாறன் என் மாமா போடலைன்னா நீ போட்டு சுவரன் மாறன் மேலே பெரும்படுது வரியை சேர்த்து விட வேண்டியதானே அடிச்சுட்டியா அது அதிகம் திருப்பி அடிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை மட்டும் அடிச்சுட்டு ஒட்டிட்டு